தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாற்று பக்கங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிறப்பு ஆளுமைய பத்தி தான் பார்க்க போறோம். சமகாலத்துல ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி புதிதாக தூக்கி இருக்கக்கூடிய அ கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். யார் இந்த செங்கோட்டையன்? இது நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அதிமுகவுல எம்ஜிஆரினுடைய காலகட்டத்திலிருந்து இப்போது வரை இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு மிக சீனியரான ஒரு செங்கோட்டையன். யார் இவர்? இவருக்கு பெருசா ஊடகத்துல கூட தோன்றி இவர் பேசுவது கிடையாது. பட் ஆனா ஒரு ஒரு அமைதியான ஒரு சாஃப்ட்டா போகக்கூடிய ஒரு நபர், இணங்கி போகக்கூடிய ஒரு நபர். ஏன் அவர் போர்க்கொடி தூக்குனாரு? அவருடைய வரலாறு என்ன? குறிப்பா இன்னொரு விஷயம் நான் இதுல சொல்ல விரும்புறேன். இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு 2கே கிட்ஸுக்கு நிச்சயமா பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன காரணங்கள்னு நான் சொல்றேன். ஒரு காரணம் ஆ அது அது செஞ்சு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. இன்னொரு காரணமும் இருக்கு. 2கே கிட்ஸ் இவருக்கு பிடிக்காது. அந்த 2கே கிட்ஸ்க்கு பிடிக்காத காரணம் நான் பின்னாடி சொல்றேன். யார் இந்த செங்கோட்டையன்? அவருடைய வரலாற நம்ம சற்று புரட்டி பார்ப்போம். யார் இந்த செங்கோட்டையன்? அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ற அந்த திட்டம், அது பெருந்தலைவர் காமராசர் ஐயா காலத்திலிருந்து அது அத நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அது கோரிக்கைகள் போய் தள்ளி வைக்கப்பட்டு பிறகு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவரோட காலத்துல முடுக்கி விடப்பட்டது. முடுக்கி விட்டப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 85, 90% பணிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இபிஎஸ் அவர்களோட காலகட்டத்தில தான் அ முடிஞ்சத நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கடந்த ஆண்டு அத முழுமையா நிறைவேற்றி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அத பணிகள நிறைவு பண்ற அந்த தருணத்தை நம்ம பார்த்தோம். இப்ப தான் முடிஞ்சிருக்கு முழுமையா. அதுல இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை விவசாய சங்கங்கள்லாம் நடந்துச்சு. அது நடத்தியபோது இபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்ட அந்த மேடையிலே, அதாவது இது நடக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம்ங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தொகுதி, பாரம்பரிய அவர் ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி. அந்த இபிஎஸ் அவர்கள் அந்த கலந்து கொண்ட மேடையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் இல்ல. குறிப்பா ஆ எங்களுடைய இதய தெய்வம், அதாவது எங்களுடைய இதய தெய்வம்னாலே அது ஜெயலலிதா தான். எங்களுக்கு வாழ்வு குடுத்ததே அம்மா அம்மா ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு ஏன் ஜெயலலிதாவோட படத்த வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கொடிய தூக்குறாரு. ஆட்சேபனைய தெரிவிச்சு, அந்த விழாவுல புறக்கணிக்கிறாரு மாண்புமிகு எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள். இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு ஏடிஎம்கே ஒரு ரூட்ல போகுதுன்னா, இவர் ஒரு ரூட் எடுக்குறாரு. அ இவ இவ ஐபிஎஸ் அவர்கள் ஒரு டெல்லியில போய் அமைச்சர்கள் சந்திக்கிறாங்கன்னா, இவரு தனியா போய் சந்திக்கிறாரு. சட்டப்பேரவையில எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சாலும் கூட, அ அவர்கள் ஒரு குரூப்பா ஒரு பக்கம் போக, இவர் ஒரு தனியா போய் வெளிய போயிடுறாரு. ஈவன் அந்த கருப்பு சட்டை கூட இந்த காவி சட்டை அப்படிங்கிற ஒரு ஒரு கிண்டல்லாம் கூட விஷயங்கள் நடந்துச்சு சட்டசபையில. அப்போது கூட அவர் எல்லாரும் போன பிறகு அவரு கூட தனியா இருந்தார் சட்டசபையில அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருந்துச்சு. யார் இந்த செங்கோட்டையன்? ஒரு அமைதியான ஒரு மனிதர். ஒரு பெருசாக போர்க்கொடி தூக்குவதற்கு அளவோ, அவர்லாம் அந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர் அல்ல. தலைமைக்கு கட்டுப்பட்டு செல்லக்கூடியவர். அவரே ஆதரப்பட்டிருக்காரு அப்படின்னா, என்ன பின்னணின்னு பார்ப்போம். இவர் 1948ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. ஜனவரி 9ல. இவருக்கு 77 வயது தற்போது ஆகுது. ஒரு சீனியர் லீடர். இவருடைய துவக்கத்துல அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவோட தாய் கழகத்தினான திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இவருடைய அரசியல் பயணத்த ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால அதிமுக என்ற அந்த கட்சி உருவாக்கப்படுது. அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு மிக நெருக்கமாக அவருடைய போர் தளபதின்னே கூட சொல்லலாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்பவே நெருக்கமாவும் இருந்திருக்காரு. போர் தளபதியா வந்திருக்கிறாரு. ஈவன் 1972, அதாவது 52 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்துல நல்லாவே ஃபீல்டு ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாரு அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுது. அதேபோல அதன் பிறகு 1975ல கோவையில ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த அ அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவிட்டதாகவும்,
அதற்கு இணங்க அஹ், செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அந்த போடப்பட்டிருந்த குழுவிலையும் வந்து இடம்பெற்றிருந்தார். அப்போது அந்த இடம்பெற்றிருந்த குழுவிலே பொருளாளர் என்ற பதவி வந்து செங்கோட்டையனுக்கு வழங்கப்படுகிறது திரு எம்ஜிஆர் அவர்களால். அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கொடுத்து வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அந்த பொதுக்குழுவையும் சிறப்பாகவும் நடத்தி காட்டுறாரு. அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த பொதுக்குழுவையும் சிறப்பாக நடத்தி காட்டுறதுனால கடைசி அந்த பொதுக்குழுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க் செக் எடுத்து அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்குறாராம். இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்க எவ்வளோ வேணா நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஃபில்லும் பண்ணல, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாராம் அந்த செக்கை திரு எம்ஜிஆர் அவர்களிடமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசியாகவே அவர் வந்து இருந்திருக்கிறத பார்க்க முடியும். அதன் பிறகு 1977 கோபிச்செட்டிப்பாளையத்துல முதல் முறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து சட்டசபையில வந்து அவர் கால் எடுத்து வைக்கிறாரு. அதன் பிறகு 2021 வரை அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே வந்து தொடர்ந்திருக்கார். கிட்டத்தட்ட அதாவது அவை முன்னவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, துரைமுருகன் அவர்கள், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், இது மாதிரி அவை முன்னவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்தாப்புல ஒரு அவை முன்னவர், ஒரு மூத்த முன்னோடின்னா சட்டசபைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள்னா அது ஒரு தரவு. ஏன்னா வந்து கட் பண்ணுங்க, எப்படி வந்து அவை முன்னவர் வந்து திரு துரைமுருகன் என்று சொல்கிறார்களோ, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்று சொல்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் வந்து 10க்கும் மேற்பட்ட முறையில் வந்து எம்எல்ஏவா இருந்தவர்கள். அவர்களுக்கு நிகரான ஒரு அவை முன்னவர் என்றால் திரு செங்கோட்டையன் அவர்கள். கிட்டத்தட்ட 1977லிருந்து 2021 வரை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2001ஆம் ஆண்டு மட்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த தொகுதியில வந்து அவருக்கு வழங்கப்படல. அவருக்கு அந்த தொகுதி அதாவது 2001ல மட்டும் அவர் வந்து விலக்கி வைக்கப்படுறாரு. வழங்கப்படலைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய தொகுதிகள்லையும் சரி, அதிமுகவோட வட்டாரத்திலையும் சரி, நிர்வாக வட்டாரத்திலையும் சரி, அவர் வந்து சீனியர்னு தான் அழைப்பாங்களாம். அந்த அளவுக்கு அந்த சீனியர் என்ற அந்த சொல்லுக்கு பெயர் போனவர் செங்கோட்டையன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இவருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலேயே வந்து மிக உயரிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து இவருக்கு அழகு பார்த்திருக்காங்க. குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரியா இருந்திருக்காரு. அப்புறம் தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் இலாக்காவும் வச்சிருந்திருக்கிறாரு. அதே போல வனத்துறை, இது மாதிரி பல அமைச்சகத்திலேயே அவர் வந்து இடம்பெற்றிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில. அதே போல கட்சியிலையுமே, ஆட்சியில் மட்டும் இல்லாம கட்சியிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி பொறுப்புகள்லாம் வந்து வகிச்சிருக்கிறாரு. குறிப்பா துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் போன்ற பதவிகளையும் வந்து ஒரு வகித்து வந்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம கூடுதல் தகவலா பார்க்கிறோம். இவர் கோபிச்செட்டிப்பாளையம், ஸோ ஈரோடுக்கு ஈரோடில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், இங்க வந்து இபிஎஸ் அவர்கள் சேலம், ஸோ ரெண்டும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் தான். இவரு கொங்குல இருந்து வர்றாருங்கிற பொழுது இபிஎஸ்க்கு ஒரு முன்னோடியாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனார், இபிஎஸ்க்கு ஒரு குருநாதர், ஒரு ஆசிரியர் என்ற லெவல்ல வந்து நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அவருடைய செங்கோட்டையன் அவர்களுடைய தளபதி தான் வந்து இபிஎஸ் அப்படின்றதும் சொல்றாங்க. தென் 2001ஆம் ஆண்டு டான்சி நில வழக்குல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறை செல்ல நேரிடுது. ஸோ முதலமைச்சரா நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஏற்படுது. அப்போது யார் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள்? அப்போது வந்து அவை முன்னவர்கள் எல்லாம் வந்து கூடி பேசி இவர்கள் முதலமைச்சர் ஆகலாம், செங்கோட்டையன் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்களாம். அல்லது தம்பிதுரை அவை முன்னவராக இருக்கிறார். அதே போல மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்னையன், இவர்கள் எல்லாம் அந்த ரேஸ்ல இருக்கும் பொழுது ஒரு அப்போதுதான் முதன்முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடியவர், வருவாய்த்துறை இலாக்காவினுடைய அமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்போது முதன்முறையாக முதலமைச்சர், முதன்முறை எம்எல்ஏ அப்போதுதான் அவர். அப்போதே அவருக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பையும் வந்து வழங்குகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 2014லையும் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல வந்து சிறை செல்ல நேரிட்டுச்சு. அப்போ யார் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூடி ஆலோசிக்கும் பொழுது அப்போதும் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தலாம். அவர் வந்து மூத்த முன்னோடியா இருக்காரு, கட்சிக்கு ஒரு முன்னணி நிர்வாகியாகவும் இருக்கிறாரு. ஸோ அவரை முன்னிலைப்படுத்தலாங்கிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சராக அழகு பார்த்தார் அப்படின்றதையே நம்ம வந்து பார்க்கிறோம். பிறகு
17 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016ல மரணிக்கிறாங்க. 17ல வந்து ஒரு 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 பிளவு ஏற்படுது. அதிமுகவுல. அப்ப அதிமுகல பிளவு ஏற்பட்ட பிறகு ஓபிஎஸ் ஒரு அணியாகவும், சசிகலா டிடிவி ஒரு அணியாகவும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அப்போ சசிகலா அம்மையாருக்கு வந்து அந்த அந்த அணியில இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அம்மையார் சசிகலா அந்த சொத்து குவிப்பு வழக்குல வந்து அவரு சிறை செல்ல நேரிடும் பொழுது, யார் முதலமைச்சராக அடுத்து ஆவது என்ற ஒரு பேச்சு அடிபட்ட போது கூட, செங்கோட்டையன் அவர்கள் பெயர் தான் முதன்மையாக இருந்தது, முன்னிலையில் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. அதன் பிறகு தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய மற்றொரு நிர்வாகி, ஒரு அந்த மண்ணின் மைந்தர். அவர் வந்து அந்த பொறுப்ப வந்து வகிச்சுக்கிறாரு முதலமைச்சரா. ஸோ ஒரு பதவிக்காகவோ, நம்ம வந்து ஒரு முன்னிலைப்படுத்தணும், அல்லது இந்த ஒரு கழக குரல் ஏற்படுத்தணும், இல்ல நம்மளோட இருப்ப தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் அல்ல செங்கோட்டையன் அவர்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருக்கிற இடம் தெரியாதுப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அதற்கு பேர் போனவர் திரு செங்கோட்டையன் என்பது இதன் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரம்பத்துல 2கே கிட்ஸ்க்கு வந்து இவர வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஏன் 2கே கிட்ஸ்க்கு இவர பிடிக்காது அப்படின்னா, அ ஆ இபிஎஸ் அவர்களுடைய அமைச்சரவையில வந்து இவர் அ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ பள்ளி கல்வித்துறை இவரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அப்போ இவர் அமைச்சராக இருக்கும்போது, நீங்க எல்லாம் நான் வந்து முதல்ல நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இவர் வந்து பெருசா வந்து ஊடகத்துலலாம் வந்து பேச மாட்டாரு. ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இடம் கூட தெரியாதவருக்கு ஒரு அமைதியான ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஆனா அவர் வந்து அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது, நேர்மாறாக அதிகமா வந்து பிரஸ் மீட் குடுப்பாரு. அதிகமா வந்து ஊடக கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே முக்கிய அமைச்சரா இருந்தவர் அமைச்சர் செங்கோட்டையன். ஈவன் சீமான் அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு அப்போது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். என்ன சொன்னாரு? இந்த மாரி அதிமுக அரசு வந்து இயங்குதா? இபிஎஸ் அவரோட தலைமையில, எடப்பாடி தலைமையில வந்து இயங்குதா? எனக்கு தெரிஞ்சு எங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் தான் வந்து பணி செய்றாரு போல. மற்ற யாரும் பணி செய்யலன்னு சொல்லி அவரே வந்து சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தபோது ரொம்பவே ஆக்டிவா இருந்தாரு. பிரஸ் மீட்லாம் வந்து அதிகமா குடுப்பாரு. ஸோ அப்போதான் ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியாவுது. புதிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழ வந்து நாங்க 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்ப வந்து நாங்க வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்றாருங்க. இதுதாங்க வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு. என்னப்பா இது நம்ம வந்து 8த் வரைக்கும் நம்ம ஆல் பாஸ்ன்னு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து 10த், 12த்துக்கு மட்டும் தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷன் வச்சிருக்கோம். ஆனா இவங்க என்ன வந்து 5த்துக்கும், 8த்துக்கும் இப்ப சின்ன பிள்ளைகளுக்கே வந்து அத வந்து இம்போஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க இடையிலேயே வந்து நின்னுட்டு போகக்கூடிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் விபரீதங்கள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் பேசப்பட்டது. பிறகு பல எதிர்ப்புகள் வந்த நிலையில வந்து அப்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த அறிவிப்பை வந்து வாபஸ் பெற்றார். எதிர்ப்புகளுக்கு வந்த பிறகு. அதன் பிறகு அத 2017 அதன் பிறகு அவர் அமைச்சராக வகித்து வந்த பிறகு ஒரு பொதுத் தேர்வு நடந்துச்சு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அப்போதான் ஒரு இன்னொரு அறிவிப்பும் வெளியிடுறாரு. +1 மாணவர்களுக்கும் இனி வந்து பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்ப வந்து இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து அறிவிப்பு செய்றாரு. ஸோ 10த், 11த், 12த் ஸோ 10த் முடிச்ச பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சு போய், அப்பா 11த் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா. 12த்ல நம்ம இன்னும் எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, அதிலயே வந்து அவர் வந்து ரொம்ப கடுமைய காட்டி 11த்துக்கும் இனிமே எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் வந்து இப்ப இன்ன வரைக்கும் நம்ம இருந்துட்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமைச்சராக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தது தான். ஸோ இதனால தான் நான் சொன்னேன், ஏன் 2கே கிட்ஸ்க்கு இவர பிடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்படி இப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியராகவும், எம்ஜிஆர் அவர்கள் பரப்புரை செய்யும் பொழுது தன் உடன் வைத்துக் கொள்வாராம் செங்கோட்டையன் அவர்கள. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய நிறுவனர், கட்சியினுடைய நிறுவனருக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட காலத்துல வந்து அம்மையாருக்கு வந்து ரூட் மேப்பே போட்டு குடுப்பாராம். ஸோ இந்தந்த மாரி நீங்க பிரச்சாரங்கள செய்யணும். இந்தந்த இடங்கள்ல நீங்க பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி பிரச்சாரத்தினுடைய யுக்தியை ரூட் மேப்பை போட்டுக் கொடுப்பதே செங்கோட்டையன் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்படின்ற அளவுக்கு வந்து தலைவர்களோடு எந்த அளவுக்கு அவர் நெருக்கம் காட்டியிருக்கிறார். ஒரு தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல வந்து இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் வந்து தரப்படவில்லை. இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் அவர் மீது இருக்கிறது. அதனால தான் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு
கருத்துக்களை வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா அவர் வந்து எந்த ஒரு பெரிய பதவிகள்ல வந்து வழங்கப்படல. அ இப்ப உதாரணமா வந்து அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்கள் வந்து காலமானார். காலமான பிறகு இவருக்கு தான் வழங்கப்படும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து வழங்கப்படாமல் ஒரு சர்ப்ரைஸ் தரும் விதமாக இபிஎஸ் ஒரு அறிவிப்பு செய்திருந்தார். தமிழ் மகன் உசேனுக்கு வந்து அந்த அவைத்தலைவர் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இப்ப இவர் வந்து தொடர்ச்சியா வந்து புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது. மேலும் கட்சி வந்து பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர் தோல்வியிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா 10 தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவரை அழைப்பார்கள். ஸோ ப தொ தொடர் தோல்வியிலே சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியது. இவர் வந்து தன்னுடைய தனி ஆளுமை என்ற பெயரில கட்சியினுடைய உணர்வுகளை மதிக்காமல், எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாமல், இது வந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனமும் திரு இபிஎஸ் மேல வைத்தார் என்ற ஒரு அதனால தான் போர்க்கொடி தூக்கினார் என்ற ஒரு விமர்சனமும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள். அதனால தான் வந்து இவர் வந்து பிஜேபி இயக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்தபோது தான் இபிஎஸ் அவர்கள், நீங்க என்ன என்னை வந்து பிஜேபியோட வந்து நீங்க பிஜேபி வச்சு தானே மிரட்டுறீங்க. நானே போய் பிஜேபி கிட்ட போய் நான் சந்திச்சிடுறேன். அமித்ஷாவை சந்திச்சிடுறேன். உள்துறை அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி போய் அவரே அந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அவரே போய் அமித்ஷா அவரை சந்திச்சிட்டாரு. பிறகு இவரும் மத்திய அமைச்சர்களை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து தோல்வி மற்றும் தனக்கு உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை. நான் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன். ஆகையினால் தான் வந்து இந்த போர்க்கொடி கலங்க குரலாக வந்து இந்த போர்க்கொடி கலக குரலாக வந்து ஏற்படுத்துவாரா? எப்படி ஓபிஎஸ் மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து பிளவை ஏற்படுத்தி சென்றார்களோ, அதுபோல ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தி சொல்வாரா திரு செங்கோட்டையன் அப்படிங்கிறத வந்து காலம்தான் முடிவு செய்யும். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது மாதிரியான வரலாற்று பக்கங்கள் கொண்ட அந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.